ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான மாதிரி தீர்வு 13 பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழ்லேருந்து நம்ம 100 வினாக்கள் டெய்லியுமே வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து காமன் டெஸ்ட் 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம 100 கேள்விகள் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி நான் இடையில சொல்லுவேன், அதுக்கும் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு செப்டம்பர் 1st 13th வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் பண்ணுறக்காக டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் ஃபுல் டெஸ்ட் ஒரு 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வில்லிங் இருந்துன்னா நீங்கள் தனியாக வந்து 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் கூட ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெய்லியுமே டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வில்லிங் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. டிப்ளமோ அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 200 கொஷின்ஸ் வந்து நம்ம நார்மலாக இப்போ எழுதுகிற ப்ரிலிமினரி சேம் அதே மாதிரி தான். பேலன்ஸ் 200 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டிப்ளமோ பேஸ்டு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இப்போ இசிஇ, ட்ரிபிள், மெக்கானிக்கல்ஸ், டெக்னிக்கல், ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும். சரிங்களா? இப்போ டிப்ளமாக்காக வந்து மெயினாக அவங்களுக்கு உண்டான ஒரு சர்ப்ரைஸ் பிரேக்கிங் நியூஸ் தான். ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ குரூப் 2 எழுத முடியாது. ஸோ அதனால் அந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்னும் 2 months வந்து டைம் இருக்குது. நவம்பரில் அது எக்ஸாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்னா கூட நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், அறவுர கோவை என்பது முதுமொழி காஞ்சி ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து கூற்றுகளை ஆராய்க மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அறவுர கோவை என்பது முதுமொழி காஞ்சி. சரிதான். முதுமொழி காஞ்சியில் 100 பாடல்கள் உள்ளனர். முதுமொழி காஞ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பாடல்கள் உள்ளன. சரிதான். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. சரிதான். அடுத்து முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியினோட ஆசிரியர் யார்? கூடலூர் கிழார். கூடலூர் கிழார் வந்து சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். கூடலூர் கிழார் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? அனைத்துமே சரிதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சரியானவற்றை காண்க, இல்லை கூற்றுகளை ஆராய்க, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. ரெண்டாவது கேள்வி, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் கால்டுவெல். ஆப்ஷன் ஏ கால்டுவெல். அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, தமிழ் வந்து பிறமொழி எந்த ஒரு மொழியோட துணையும் வேண்டாம், அதுவே தனியாக இயங்கும், அது இல்லாமல் தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழ் மொழியை வந்து எடுத்து கூறினார். சரிங்களா? மூணாவது கேள்வி, மாமலை போற்றுவதும் என மலையை போற்றி வணங்கியவர் யார்? ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லி பாடல் நம்ம பார்த்துருப்போம். யார்? இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். நாலாவது கேள்வி, சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பர் தொழில். இதில் தூயம் என்னும் சொல்லோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பர் தொழில். இதில் தூயம் என்னும் சொல்லோட இலக்கண குறிப்பு தருக. ஸோ தூயம் பார்த்தாலே தெரியுது, இசை நிறை அளபடை. ஆப்ஷன் ஏ இசை நிறை அளபடை. ஐந்தாவது கேள்வி, உள்ளத்தல் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளான் இக்குறட்பாவில் உள்ள நயத்தை காண்க. உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளான் இக்குறட்பாவில் வரும் நயம், இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நயம் என்ன இருக்கு? இதில் என்னென்ன வந்திருக்கு? அடி மோனை வந்திருக்கு. சரிதான். ஒரு மோனையும் வந்திருக்கு. கரெக்டு தான். அடி எதுகையும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எது வரல? பொழிப்பு மோனையும் வரல, இணை மோனையும் வரல. அப்போ ஆன்சர் 2, 5 தவறு. சரிங்களா? மற்ற 3மே வந்திருக்கு. சரிங்களா? அடி மோனை இருக்குது, அடி எதுகையும் இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனையும் இருக்குது. சரிங்களா? ஸோ எது தவறு? 2, 5 தவறு.
சரியா? இப்போ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஒரு அணி இலக்கணங்கள் கேட்கலாம், இல்லை அந்த குறளில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளோட ஒவ்வொரு வார்த்தைகளோட பொருள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நயம் கேட்டுட்டு அது வந்து 1 2 3 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் வந்து எது சரி, எதெல்லாம் இருக்குது, எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சொல்ல, கொஞ்சம் கஷ்டமாக கேட்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே. சரிங்களா? 6வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. வரிசை கொடுத்துருக்காங்க, இதில் அகர வரிசை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர், இங்கே இந்தியா இலை இவ்வூர். இங்கே இந்தியா இலை இவ்வூர். சரியா? அகர வரிசை. அடுத்து வந்து பாருங்கள், 7வது கேள்வி, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கவிராச பண்டிதர். கவிராச பண்டிதர். அடுத்து 8வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. திருவாரூரில் எழுந்தருளியுள்ள முருகன் மீது பாடப்பெற்ற நூல் நான்மணி மாலை. திருவாரூரில் எழுந்தருளியுள்ள முருகன் மீது பாடப்பெற்ற நூல் நான்மணி மாலைங்கிறாங்க. ஸோ தவறு. குமரகுருபர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபர் வந்து 18ஆம் நூற்றாண்டா கிடையாது, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் சரி. நான்மணி மாலை அப்படிங்கிறது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஸோ நான்மணி மாலை அப்படிங்கிறது 15 கீழ்கணக்கு நூல்கள் கிடையாது, தமிழ் சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் வந்து நான்மணி மாலை. சரிங்களா? நான்மணி கடிகை தான் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ அப்போ இதுவுமே தவறு. அடுத்து வந்து பாருங்கள், 4வது, 4 வகை பாடல்களால் ஆன நான்மணி மாலை 40 செய்யுள்களை கொண்டது. 4 வகை பாடல் அப்படிங்கிறது வந்து அந்த 4 வகையான பாவகைகள் இருக்குல்ல, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஸோ அந்த 4 வகையான பாவகைகளால் ஆன நான்மணி மாலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 40 செய்யுள்களை கொண்டது சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், குமரகுருபர் பிறந்த ஊர் வந்து திருவைகுண்டம். குமரகுருபர் பிறந்த ஊர் வந்து திருவைகுண்டம். இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ 4 5 மட்டும்தான் சரி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 5 மட்டும்தான் சரி. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 9வது கேள்வி, மாயோன் பொப்பூர் மலர்ந்த தாமரை பூவோடு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. மாயோன் பொப்பூர் மலர்ந்த தாமரை பூவோடு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரிபாடல். ஆன்சர் பரிபாடல். 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அம்மானை பாடியவர் யார்? கீழ்கண்டவற்றுள் அம்மானை பாடியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈசான தேசிகர். ஈசான தேசிகர். ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். சரிங்களா? அதான் நூலும் அடைமொழி பெயர்கள், நூல்களுக்கு உண்டான அடைமொழி பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அதாவது வந்து 10 அப்படிங்கிறது வந்து இரும்பு கடலை, பரிபாடல் அப்படிங்கிறது வந்து பொருட்கலவை, கலித்தொகை அப்படிங்கிறது முத்தமிழ் நூல், அகநானூறு அப்படிங்கிறது வந்து நெடுந்தொகை, குறுந்தொகை அப்படிங்கிறது வந்து உவமை களஞ்சியம். சரிங்களா? சரியா? 10 அப்படின்னா இரும்பில் அடித்தா 10 போடணும். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க, இரும்பு கடலை 10. பரிபாடல் அப்படிங்கிறது பொருள் தான். ஸோ பொருளை வந்து வாங்கிட்டு போகிற பரிபாடல் அப்படின்னு நான் சொல்லியிருந்த பொருட்கலவை. கலித்தொகை அப்படிங்கிறது வந்து முத்தமிழ் நூல். சரிங்களா? கலித்தொகைங்கிறது முத்தமிழ் நூல் தான். அகநானூறு அப்படிங்கிறது நெடுந்தொகை நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அகநானூருக்கு இன்னொரு பெயர் என்ன? நெடுந்தொகை. குறுந்தொகை வந்து உவமை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுந்தொகை வந்து உவமை களஞ்சியம் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் 4 1 5 2 3 தான் சரி. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து டேரெக்டாக நேம் கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பு பெயர், அடைமொழி பெயர் கொடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. பார்த்துக்கோங்க. 12வது கேள்வி வந்து பாருங்கள், 8 தொகை நூல்களை ஆராய்க. அதாவது வந்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, 8 தொகை பற்றின கூற்று. இதில் வந்து சரி எது தவறு எது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? 8 தொகை நூல்களை வந்து உதிரி நூல்கள் அப்படிங்கிறாங்க. 8 தொகை நூல்களை வந்து உதிரி நூல்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ கிடையாது. சரிங்களா? அடுத்து பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து கலித்தொகை மற்றும் பரிபாடல். பாவகையால் பெயர் பெற்றது வந்து கலித்தொகை மற்றும் பரிபாடல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து 8 தொகை நூல்களை பற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்த நூலாசிரியர்கள், ஸோ எத்தனை பாடலடிகள் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதிலே நம்ம டீட்டெயில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், காலத்தால் முந்தைய நூல் வந்து கலித்தொகை. காலத்தால் முந்தைய நூல் வந்து கலித்தொகை சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், 4வது காலத்தால் பிந்திய நூல் வந்து புறநானூறு. சரிங்களா? காலத்தால் முந்திய நூல் வந்து கலித்தொகை, காலத்தால் பிந்திய நூல் வந்து புறநானூறு சரிதான். இவை சங்ககால மக்களின் வாழ்வியல் நிலைகளை ஓவியம் போல் எடுத்துரைக்கின்றது. சரிங்க? 8 தொகை நூலுக்கு ஓவியத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நிலைகளை வந்து ஓவியம் போல் எடுத்துரைக்குங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு தான். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 3 4 மட்டும்தான் சரி. சரிங்களா? காலத்தால் பிந்திய நூல், காலத்தால் முந்தைய நூல் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க.
நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரியுமே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. நம்ம எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுருக்கணும். 13வது கேள்வி, வள்ளியப்பாவை வந்து குழந்தை கவிஞர் என அழைத்தவர் யார்? குழந்தை கவிஞர்னா யார் தெரியும்? வள்ளியப்பா சரிதான். அவரை வந்து குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் தமிழ்வாணன் அவர்கள். ஆப்ஷன் டி தமிழ்வாணன் அவர்கள் சரிங்களா. நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து கவிஞர்களும் சிறப்பு பெயர்கள், அதாவது அடைமொழியால் குறிக்கப்படும் சிறப்பு பெயர்கள்னு சொல்லி நம்ம கொஷின்ஸ் 100 கேள்வி போட்டிருப்போம். அதில் ஒவ்வொரு கவிஞர்களை பற்றின அடைமொழி பெயர்கள் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. தமிழ் மாறன்னா யார், தமிழ் செல்வன், தமிழ் வளவன், இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அதில் பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. 14வது கேள்வி, தேவி என்னும் புனைப்பெயர் கொண்டவர் யார்? தேவி என்னும் புனைப்பெயர் கொண்டவர் யார்? அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து வந்து பாருங்கள் 15வது கேள்வி, நீதி நெறியின்றி பிறர் தகவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என பாடியவர் யார்? நீதி நெறியின்றி பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 14வது கேள்வி, பாரதி மற்றும் புதுமைப்பித்தனுக்கு பின் தோன்றிய ஓர் இலக்கிய மேதை என கூறப்படுபவர் யார்? பாரதி மற்றும் புதுமைப்பித்தனுக்கு பின் தோன்றிய ஓர் இலக்கிய மேதை என குறிப்பிடப்படுபவர் யார்? அவங்க 2 பேருக்கு அப்புறம் வர ஒரு இலக்கிய மேதை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீசு செல்லப்பா. ஆப்ஷன் டி சீசு செல்லப்பா அவர்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாரதிக்கும் புதுமைப்பித்தனுக்கும் அடுத்த வந்த ஒரு இலக்கிய மேதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த வந்து இலக்கிய கவிஞர் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 17வது கேள்வி, தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் எவ்வித பற்றுக்கோடுமின்றி அண்டவெளியில் உலகம் தொங்கிக் கொண்டிருப்பதை உணர்த்தும் தமிழ் சொல் எது? தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் எவ்வித பற்றுக்கோடுமின்றி அண்டவெளியில் உலகம் தொங்கி கொண்டிருப்பதை உணர்த்தும் தமிழ் சொல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஞால். ஆப்ஷன் பி ஞால் சரிங்களா. அடுத்தது 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது தவறானது? கீழ்கண்டவற்றில் எது வந்து தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருமை பன்மை என இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு. ஒருமை பன்மை என இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு சரிதான். தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் அதிகம். தமிழில் இடுகுறி பெயர்கள் வந்து மிகவும் அதிகங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு சரிங்களா. அடுத்தது, தமிழில் பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை. தமிழில் பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை சரிதான். பண்டைய தமிழ் இலக்கணங்கள் செய்யுள் வடிவிலேயே இருந்தனர். இதுவும் சரிதான் சரிங்களா. பண்டைய தமிழ் இலக்கணங்கள் எல்லாமே வந்து செய்யுள் வடிவில் தான் இருந்தது சரிங்களா. அப்போ இதில் வந்து எது தவறு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ எது தவறு? தமிழ் இடுகுறி பெயர்கள் வந்து மிகவும் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரி. 19வது கேள்வி, தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழும் மணிகளும் என்ற சிலப்பதிகார பாடல் கீழ்கண்ட எந்த கூற்றுகளுடன் ஒப்பு நோக்கத்தக்கது? அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகளில் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கேலும் மணிகளும் அப்படிங்கிற சிலப்பதிகார பாடல் வந்து கீழ்கண்ட எது கூட வந்து ஒன்று எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒப்பு நோக்கத்தக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வேதியியல். ஆப்ஷன் சி வேதியியலுக்கும் அதுக்கும் தான் தொடர்புடையது சரிங்களா. 20வது கேள்வி, ஸ்ரீமதி என்னும் குமரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளை திருமதி மற்றும் செல்வி என தமிழாக்கம் செய்தவர் யார்? ஸ்ரீமதி என்னும் மற்றும் குமரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளை திருமதி மற்றும் செல்வி என தமிழாக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா அவர்கள். 21வது கேள்வி, ஜியார்ஜ் யூக்லோப் போப், அதாவது வந்து ஜியு போப்னு சொல்லுவல, ஜியார்ஜ் யூக்லோப் போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஜியு போப் அவர்கள் வந்து திருவாசகத்தை வந்து ஆங்கில மொழிபெயர்த்தார். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்க. எந்த வருஷம்? 1900. ஆப்ஷன் சி 1900 தான் வந்து திருவாசகத்தை வந்து மொழிபெயர்த்தார். 22வது கேள்வி, அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த நூல் எது? அகர முதலிகள் வந்து தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த நூல் எது? ஆன்சர் அகராதி நிகண்டு. ஆப்ஷன் ஏ அகராதி நிகண்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இன்றைக்கி பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும்
நம்ம ஃபுல்லாக நீங்கள் லைன் பை லைன் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் டஃப்பாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு தெரில அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எக்ஸாம் மாதிரியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பதட்டத்தில் டென்ஷனில் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். 23வது கேள்வி, திருவிக தனது வளர்ச்சியும் வாழ்வும் என்ற நூலை யாருடைய உதவியுடன் வெளியிட்டார்? திருவிக தனது வளர்ச்சியும் வாழ்வும் என்ற நூலை யாருடைய உதவியுடன் வெளியிட்டார்? ஆன்சர் மு வரதராஜனார். ஆப்ஷன் பி, மு வரதராஜனார் அவர்களோட உதவியுடன் தான் வந்து திருவிக அவர்கள் வந்து வளர்ச்சியும் வாழ்வும் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டார். 24, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளில் தொல்காப்பியம் கூறுகிறது என்பவர் யார்? சரிங்களா? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்பது சரி என்று சொன்னவர் யார் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ யார்? ஆன்சர் முனைவர் எமினோ. முனைவர் எமினோ. 25, கீழ்கண்ட எந்த நூல் நாடகத்திற்கும் நாட்டியத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ளது? கீழ்கண்ட எந்த நூல் வந்து நாடகத்திற்கும் நாட்டியத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதிவாணர் நாடகத்தமிழ். மதிவாணர் நாடகத்தமிழ் அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா நாடகத்துக்கும் நாட்டியத்துக்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வகுத்துள்ளது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. 26வது கேள்வி, ஆனந்தரங்கல் கீழ்கண்ட எந்த கோட்டைக்கு தளபதியாகவும் இந்த மாவட்ட முழுமைக்கும் ஜாகிர்தராகவும் பணியாற்றினார்? ஆனந்தரங்கர் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட எந்த கோட்டைக்கு தளபதியாகவும் இருந்தார், மாவட்ட முழுமைக்குமே வந்து ஜாகிர்தராகவும் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். எந்த ஊரில் இருந்த கோட்டைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செங்கல்பட்டு. ஆப்ஷன் டி, செங்கல்பட்டு கோட்டைக்கு தான். சரிங்களா? 27வது கேள்வி, சுப்புரத்தினம் ஓர் கவி. சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார். 28வது கேள்வி வந்து பாருங்க, தமிழின் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலையை வெளியிட்டவர் யார்? தமிழின் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தைரியநாதர். ஆப்ஷன் ஏ, தைரியநாதர். ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், குற்றிய லுகரம், முற்றிய லுகரம், குற்றிய லிகரம் ஆகியவற்றின் மாத்திரைகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மாத்திரைகள் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டான ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குற்றிய லுகரம், முற்றிய லுகரம், குற்றிய லிகரம். சரிங்களா? ஸோ இதுக்கான மாத்திரை அளவு எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான். குற்றிய லுகரம் வந்து அரை மாத்திரையில் ஒழிக்கும், முற்றிய லுகரம் 1, குற்றிய லிகரம் அரை தான். சரிங்களா? குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் ரெண்டு வந்து அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். முற்றிய லுகரம் வந்து ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும். சரிங்களா? ஆன்சர் அரை, 1, அரை. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 30வது கேள்வி வந்து பாருங்கள், செய்யுள் உறுப்புகளில் தொடர் அல்லாதது கேட்டிருக்காங்க, அதாவது தவறானது கேட்டிருக்காங்க. சரி, செய்யுள் உறுப்புகளில் தவறானது எது? சரிங்களா? செய்யுள் உறுப்புகள்னால் நமக்கு என்ன தெரியும்? தலை, அசை, சீர், அடி, தொடை. ஸோ அந்த மாதிரி வரதான் செய்யுள் உறுப்புகள். சரிங்களா? ஸோ இங்கே எங்கே இருக்குது? தொடை இருக்குது, தலை இருக்குது, அசை இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இது 3 வந்து செய்யுள் உறுப்புகள் தான். தொடர் அல்லாததுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ எது வராது? சொல் வராது, அளப்படையும் வராது. சரிங்களா? அப்போ எது வந்து இதுக்கான ஆன்சர்? ஆன்சர் 2, 5 மட்டும் சரி. சரிங்களா? ஆப்ஷன்ஸில் வந்து 2, 5 மட்டும்தான் சரி. சரி அப்படிங்கிற மீன்ஸ் அந்த கேள்விக்கு தகுந்ததில் சரி. சரிங்களா? அடுத்தது 31, நேரிசை குறித்த செய்திகளில் தவறானது கேட்டிருக்காங்க. சரிங்களா? நேரிசையில் வந்து குறில் வந்து தனித்து வரும். குறில் வந்து தனித்து வரல் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், குறில் இணைந்து ஒன்றுடன் வருதல். குறில் வந்து இணைந்து ஒற்றுடன் வருதல்ங்கிறது தவறு, ஒற்றுடன் வராது. அடுத்து வந்து குறில் ஒற்றுடன் வரல் சரிதான். நெடில் ஒற்றுடனும் வரும். குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படிங்கிறாங்க. சரிங்க? இந்த இணைந்து அப்படிங்கிறது வந்து வராது. சரிங்களா? ஸோ எல்லாமே தனித்து தான் வரும். குறில் ஒற்றுடன் வரல், நெடில் ஒற்றுடன் வரல் ரெண்டுமே சேர்ந்து அப்படிங்கிறது வந்து வராது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் 2, 5 வந்து தவறு. சரிங்களா? 2, 5 தவறு. 32, பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதில் உள்ள அணியை கேட்டிருக்காங்க. சரிங்களா? பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுது பெயின் அப்படிங்கிற குறளில் வர அணி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அணி என்ன வரும்? ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் பி, பிரிது மொழிதல் அணி. 33, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள். இதில் உள்ள பெயரெச்சத்தை காண்க. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் அப்படிங்கிற பாடலை வர பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. இதில் வர பெயரெச்சம் எது? ஆன்சர் வந்த. ஆப்ஷன் பி தான் பெயரெச்சம். சரிங்களா? வந்த.
34 பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றியது எது? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் இயற்றிய நூல் வந்து எது? ஆன்சர் திருவரங்காதி. சரிங்களா, ஆப்ஷன் பி திருவரங்க தந்தாதி. திருவரங்க தந்தாதி. சரிங்களா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றியது. 35 திருத்த மெயின் நூல்கள் அறிவாய் வருந்தீமையும் பொய்யும் களைவார் என்று கூறியவர் யார்? திருத்த மெயின் நூல்கள் அறிவாய் வருந்தீமையும் பொய்யும் களைவார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் துரைமாணிக்கம். ஆப்ஷன் பி துரைமாணிக்கம் அவர்கள். 36 பல அணிகள் கலந்து வரும் அணி எது? பல அணிகள் கலந்து வரும் அணி எது? ஆன்சர் சங்கீரணம். ஆப்ஷன் ஏ சங்கீரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா பல அணிகள் கலந்து வரும் அணி. 37 மன்னர் புலவர் உறவை மேம்படுத்தி உரைக்கும் நூல் எது? மன்னர் மற்றும் புலவர் உறவை மேம்படுத்தி உரைக்கும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த நூல் வரும்? புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூரில் தான் வந்து இவங்க மன்னர் புலவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. 38 தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் உள்ள அணி கேட்டிருக்காங்க. சரிங்களா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதில் வரும் அணி என்ன? ஆன்சர் வேற்றுமை அணி. சரிங்களா, வேற்றுமை அணி. ஆப்ஷன் பி வேற்றுமை அணி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு முக்கியமாக அணி இலக்கணங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இலக்கண வகைகள் தனியாக, இலக்கண பற்றின டெஃபினிஷன்ஸ் தனியாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் தனியாக, அணி இலக்கணங்கள் தனியான்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், 399 ருபீஸ்க்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 399 ருபீஸ் தான். சரிங்களா, ஸோ உங்களுக்கு தமிழ், சயின்ஸு, சோசியல் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து இந்த காம்போ ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த காம்போ ஆஃபர் இந்த வீக்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா. 39 பிறவினை சொற்களை காண்க. பிறவினை சொற்கள். ஆன்சர் வருவித்தான் திருந்தினான். வருவித்தான் திருந்தினான் அப்படிங்கிறத இதில் இருக்கிற பிறவினை சொற்கள். 40வது கேள்வி உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவனார் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு. உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற நூல் வந்து ஆங்கில நூல் தான். இது வந்து தேவநேய பாவனாரால் எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1966. சரிங்களா, 1966 தான் வெளிவந்தது. 41 புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார்? புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ நம்ம பார்த்தாலே தெரியாரு, உவே சாமிநாதர் தான். சரிங்களா, உவே சாமிநாதர் ஐயர் தான் வந்து பார்த்திங்கன்னா புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 42 பொல்லாததில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பொல்லாததில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். ஆன்சர் பாரதிதாசன். 43வது கேள்வி வந்து பாருங்கள். மலைய சத்துவன் மகன் ஞான பிரகாசம் 1812 திருக்குறளை பதிப்பித்து டேஷில் வெளியிட்டார். எந்த ஊரில் வந்து வெளியிட்டார்? மலைய சத்துவன் மகன் ஞான பிரகாசம் அவர்கள் 1812 திருக்குறளை வந்து வெளியிட்டார், பதிப்பித்து வெளியிட்டார். எந்த ஊரில்? ஆன்சர் தஞ்சாவூர். ஆப்ஷன் சி தஞ்சாவூரில். 44 இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தாம் என்றாலும் வேண்டேன் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்கேன். சரி, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தாம் என்றாலும் வேண்டேன் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தமிழ் விடு தூது. ஆப்ஷன் பி தமிழ் விடு தூது. 45 வந்து பாருங்கள். உரைவீச்சு. உரைவீச்சு என்ற நூலின் ஆசிரியர் யார்? உரைவீச்சு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன் அவர்கள் நூல் தான் வந்து இது உரைவீச்சு. 46 ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது? ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் அப்படிங்கிற பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து கனிமவியல் அறிவு. ஆப்ஷன் சி கனிமவியல் அறிவை பற்றி சொல்லியிருக்காங்க. 47 வந்து பாருங்கள். ஞால். ஞால் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஞால் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் தொங்குதல். ஆப்ஷன் டி தொங்குதல். 48 நரம்பின் மறை. நரம்பின் மறை என்று உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது என்று கூறியவர் யார்?
நரம்பின் மறை என்று உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உணர முடிகிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். ஆப்ஷன் சி தொல்காப்பியர் அவர்கள். 49 முழவு உரல் தடக்கை. முழவு உரல் தடக்கை இதில் உள்ள உவம உருபு எது? இதில் உள்ள உவம உருபு எது? ஆன்சர் உரல. ஆப்ஷன் பி தான் உவம உருபு. சரிங்களா? 50வது கேள்வி, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் டால்ஸ்டாய். டால்ஸ்டாய். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. நியூவாக படிக்கிறீங்கன்னு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. 51 தாதா சாஹேப் பால்கே விருது வந்து முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு. தாதா சாஹேப் பால்கே விருது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எப்போ எந்த வருஷத்துலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தொடங்கப்பட்டது ஆன்சர் 1969 தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 52 பந்தணிந்த வாகீசர் மந்த ருதசீத பந்தருடன் அப்படிங்கிற தொடர் வந்து அந்த தொடரில் குறிப்பிடப்படுபவர் யார்? வந்தணிந்த வாகீசர் மந்தரூத சீதம் பந்தருடன் அப்படிங்கிற பாடலில் இந்த தொடரில் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் திருநாவுக்கரசர். ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? 53 வந்து பாருங்கள், கோதையில் குரிசில் அண்ணாள் கூறிய கொள்கை கேட்டான் இத்தொடர் யாரை குறிக்கும்? கோதையில் குரிசில் அண்ணாள் கூறிய கொள்கை கேட்டான் அப்படிங்கிற தொடர் வந்து யாரை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராமன். ஆப்ஷன் பி ராமனை தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 54 செருநரை காணின் சுமக்க இறைவரை காணின் கிழக்காம் தலை. இதில் வந்து செருநரை அப்படிங்கிற சொல்லுக்கு ஈக்குவலான சொல்லுக்கான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? செருநரை காணின் சுமக்க இறைவரை காணின் கிழக்காம் தலை அப்படிங்கிற தொடரில் வர செருநரைக்கான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனிமி. ஆப்ஷன் டி எனிமி. 55 வந்து பாருங்கள், வாயிற் கடைமணி நடுநா நடுங்காவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு கடந்தான் தான் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வாயிற் கடைமணி நடுநா நடுங்காவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு கடந்தான் தான் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 56 போரில் இறந்து பட்டவனின் புகழை பாராட்டி இறங்கி கூறுவது எது? போரில் இறந்து பட்டவனின் புகழை பாராட்டி இறங்கி கூறுவது எது? ஸோ இதுக்கான ஆன்சர் மண்ணை காஞ்சி. ஆப்ஷன் பி மண்ணை காஞ்சி. அடுத்து வந்து பாருங்கள் 57 தொல்காப்பியர் சுட்டும் மங்கொலி எது? தொல்காப்பியர் சுட்டும் மங்கொலி ஆன்சர் லா. லா. ஆப்ஷன் டி லா. லா. 58 தொல்காப்பியம் குறிப்பிடும் உரைநடை வகைகள் எத்தனை? தொல்காப்பியம் குறிப்பிடும் உரைநடை வகைகள் எத்தனை? ஆன்சர் 4. ஆப்ஷன் சி 4 வகைகள். அடுத்து வந்து பாருங்கள் 59 சூளாமணி வடமொழியில் உள்ள எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? சூளாமணி வடமொழியில் உள்ள எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆன்சர் ஸ்ரீபுராணம். ஆப்ஷன் டி ஸ்ரீபுராணம் நூலை தழுவி தான் எழுதப்பட்டது. 60வது கேள்வி திருச்சீரலைவாய் என்பது குறிக்கும் முருகனின் படை வீடு எது? திருச்சீரலைவாய் அப்படிங்கிற குறிக்கும் முருகனின் படை வீடு எந்த படை வீடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருச்செந்தூர். ஆப்ஷன் சி திருச்செந்தூர். என்ன சொல்லுவாங்க? திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 61 மோரியர் நந்தர் வடுகர் முதலிய வடநாட்டு மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? மோரியர் நந்தர் வடுகர் முதலிய வடநாட்டு மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து எது? ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் பி அகநானூறு. 62 வந்து பாருங்கள் தசம்பு துளங்கிருக்கை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. தசம்பு துளங்கிருக்கை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி கட்குடம் வைக்கப்படும் இருக்கை. கட்குடம் வைக்கப்படும் இருக்கை என்ன? தசம்பு துளங்கிருக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? 63 முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் எது? முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் எது? ஆன்சர் அகத்தியம். ஆப்ஷன் ஏ அகத்தியம்.
64 வந்து பாருங்கள், அந்த கவி எழுதாத நூலை காண்க. அந்த கவி என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? அந்த கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம அடைமொழி பெயர்கள் கொண்ட கவிஞர்கள் தனியாக நம்ம 100 கேள்வி டெஸ்ட் எழுதியிருக்கோம். அதுலேயே மேக்ஸிமம் எல்லா கவிஞர்களை பற்றின சிறப்பு பெயர் அடைமொழி பெயர் எல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ அந்த கவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் அவர் எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எழுதாத நூல் எது? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அவர் எழுதாத நூல் தான். முருகன் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காங்க. சேயூர் கலம்பகம் எழுதியிருக்காங்க. மதுரை கலம்பகம் இவர் எழுதாத நூல் தான். அடுத்து வந்து பாருங்க, சந்திரவாணன் கோவை இது அவர் எழுதின நூல் தான். சரிங்களா? அப்போ எழுதாத நூல் இது 1-4 தான் அவர் எழுதாத நூல். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 65 வந்து பாருங்க, களவழி நாட்பது இதை அடிப்படையாக கொண்டு தோன்றியது. களவழி நாட்பது வந்து இதை அடிப்படையாக கொண்டு தோன்றியது எதை? ஆன்சர் மான விஜயம். ஆப்ஷன் பி. மான விஜயம் அப்படிங்கிற நூலை வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து தோன்றியது தான் களவழி நாட்பது. 66 கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? ஆன்சர் அருளப்பன். ஆப்ஷன் ஏ அருளப்பன் அவர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி ரிவிஷனில் பார்த்துருக்கோம். கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா அருளப்பன் அவர்கள் தான். 67 முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிவது டேஷ் ஆகும். முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிவது எது? ஆன்சர் பெயரெச்சம். முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிவது தான் பெயரெச்சம்னு சொல்லுவோம். சரிங்களா? 68 வந்து பாருங்க, துடிப்பிருக்கும் சங்கரதாசு எழுத்தில் எல்லாம் சுவை சொட்டும் சந்தனயம் தோய்ந்திருக்கும் என்று கூறியவர் யார்? துடிப்பிருக்கும் சங்கரதாசு எழுத்தில் எல்லாம் சுவை சொட்டும் சந்தனயம் தோய்ந்திருக்கும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் புத்தனேரி சுப்பிரமணியம். புத்தனேரி சுப்பிரமணியம் அவர்கள். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 69 கம்பனை கற்க கற்க அவனது கவிதை தமிழர்கள் கொண்ட லட்சியத்தையும் பண்பாட்டையும் உயர்த்தும் என்று கூறியவர் யார்? கம்பனை கற்க கற்க அவனது கவிதை தமிழர்கள் கொண்ட லட்சியத்தையும் பண்பாட்டையும் உயர்த்தும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏஎஸ் வையாபுரி அவர்கள். ஏஎஸ் வையாபுரி அவர்கள் தான். 70வது கேள்வி, சீரிய உணர்ச்சிக்குரிய காரணங்களை பாவன சக்தியால் குறிப்பிடுவதே கவிதை என்று கூறியவர் யார்? சீரிய உணர்ச்சிக்குரிய காரணங்களை வந்து பாவன சக்தியால் குறிப்பிடுவதே கவிதை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஜான் ரஸ்கின். ஆப்ஷன் ஏ ஜான் ரஸ்கின் அவர்கள். 71வது கேள்வி, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று கூறியவர் யார்? கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் இடைக்காடனார். ஆப்ஷன் ஏ இடைக்காடனார். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல்னு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து ஔவையார் இயற்றியது. சரிங்களா? அணுவை துளைத்து அப்படின்னா ஔவையார், கடுகை துளைத்து அப்படின்னா இடைக்காடனார். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 72 தமிழ் கவிஞர்களுள் அரசன் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் திருத்தக்க தேவர். ஆப்ஷன் பி திருத்தக்க தேவர். 73வது கேள்வி வந்து பாருங்க, பல்வகை தாதுவின் உயிர்குடல் போட்பல சொல்லால் பொருட்கிடனாக உணர்வினின் வல்லோர் அணிப்பெற செய்வன செய்யுள் இவ்வரிகளை கூறியவர் யார்? ஆன்சர் பவநந்தி முனிவர். ஆப்ஷன் சி பவநந்தி முனிவர் அவர்கள். 74 வந்து பாருங்க, நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்ம நாம் முன்னிய வினையே என்ற முல்லை பாடலை எழுதியவர் யார்? நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்ம நாம் முன்னிய வினையே என்ற முல்லை பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் மல்லனார். மல்லனார். சரிங்களா? மல்லனார். 75 முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற நூல் எது? முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் வந்து எது? ஆன்சர் தமிழரசி குறவஞ்சி. தமிழரசி குறவஞ்சி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 76 தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் யார்? தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் யார்? ஆன்சர் குமரகுருபர். ஆப்ஷன் பி குமரகுருபர். 77 தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்ற கவிஞர் யார்? தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்ற கவிஞர் யார்? ஆன்சர் அப்துல் ரகுமான். ஆப்ஷன் சி அப்துல் ரகுமான் அவர்கள். 78 சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் இது. சைவ
வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் எது? ஆன்சர் முட்கூட பல்லு. ஆப்ஷன் பி முட்கூட பல்லு. 79 வந்து பாருங்கள், மின்னு செங்கதிர் நெடும் புடை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா, மின்னு செங்கதிர் மற்றும் நெடும்புடையோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மின்னு செங்கதிர் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை சரிதான். நெடும்புடை அப்படிங்கிறது வந்து பண்புத்தொகை. சரிங்களா, வினைத்தொகை மற்றும் பண்புத்தொகை தான் சரி. 80வது கேள்வி, துன்பத்தை குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒரு பொருள் தரும் பல சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து துன்பத்தை குறிக்காத சொல் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, துன்பத்தை என்னென்ன சொல்லுக்கு வந்து குறிக்கும்னா இடர், துன்பம், இடுக்கன்னாலும் துன்பம், இடும்பைனாலும் துன்பம் தான், இம்மை வராது, அப்புறம் இடங்கரும் வராது. சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து 3, 5 தான். சரிங்களா, 3, 5 தான் வராது. 81 கோடநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தமது ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தவர் யார்? கோடநல்லூர் சுந்தர சுவாமிகளை வந்து அவருடைய ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை அவர்கள். 82வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. தூது இலக்கியத்திற்கு வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்ற வேறு பெயரும் உண்டு. தூது இலக்கியத்திற்கு வந்து வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என வேறு பெயரும் உண்டு. சரிதான். அழகர் கிள்ளை விடுத்தூது ஆசிரியர் வந்து பலபட்டடை சொக்கநாதர். அழகர் கிள்ளை விடுத்தூதுக்கு வந்து பலபட்டடை சொக்கநாதர். சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பண்டு விடுத்தூது. சரிங்களா, பண்டு விடுத்தூது வந்து உமாபதி சிவாச்சார் அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. நெஞ்சு விடுத்து வந்து கச்சியப்ப முனிவருங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வரும்? இது கூற்றுகளை அறையில் வந்து சரிதான் கேட்டிருக்காங்க. 1, 2 வந்து சரி, 3, 4மே தவறு. பண்டு விடுத்தூது, நெஞ்சு விடுத்தூதோட ஆசிரியர் யாருன்னு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இங்கே வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன், பார்க்குற எத்தனை பேர் கரெக்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர்ஸ் போட்டு பின் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா. 83 நஞ்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நஞ்சு மரப்பழுந்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி கேட்டிருக்காங்க. சரி, நஞ்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நஞ்சு மரப்பழுந்தற்று இக்குறளில் பயின்று வரும் அணி வந்து எந்த அணி? ஆன்சர் உவமை அணி. ஆப்ஷன் ஏ உவமை அணி. 84 தூது நூல்களுள் முதல் நூல் எது? தூது நூல்களுள் முதல் நூல் வந்து எந்த நூல்? ஆப்ஷன் சி தான், நெஞ்சு விடுத்தூது தான் வந்து தூது நூல்களில் முதல் நூல். 85 வந்து பாருங்கள், பிள்ளைத்தமிழ் ஆயினும் பெரிய தமிழ் என்று சிறப்பிக்கப்படுவது எது? பிள்ளைத்தமிழ் ஆயினும் பெரிய தமிழ் என்று சிறப்பிக்கப்படும் நூல் வந்து எந்த நூல்? ஆன்சர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். ஆப்ஷன் பி திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைத்தமிழ்லையும் பெரிய நூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பெரிய தமிழ் நூல். 86 வந்து பாருங்கள், ஆதிரை என்ற கவிதை நூலின் ஆசிரியர், ஆதிரை என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சரிங்களா, ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ மற்ற இது வரைக்கும் நம்ம ஒரு 12 தேர்வு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 12மே ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம் மாதிரியே கண்டக்ட் பண்ணலாங்கிறக்காக கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உவமையால் விளக்கப்பெறும் பொருள்கள் கொடுப்பாங்களே. சரிங்களா, உவமையால் விளக்கப்பெறும் பொருள்கள் தான் நாளைக்கான 100 கேள்விகள். ஸோ அதை கரெக்டாக பார்க்கலாம். சரிங்களா, நான் என்ன டெஸ்ட்டு நான் 1 டே பிஃபோரே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா. 87 சிறுநுதல் பாவை எலியி இலக்கண குறிப்பு தருக. சரிங்களா, சிறுநுதல் பாவை எலியோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அன்மொழித்தொகை உவமையாகு பெயர் சொல்லிசை அளபடை. எலியி அப்படின்னா என்ன? சொல்லிசை அளபடை தான். சரிங்களா, அன்மொழித்தொகை உவமையாகு பெயர் சொல்லிசை அளபடை. 88 அந்தாதி தொடை அமையப்பாடும் சிற்றிலக்கியம் எது? அந்தாதி தொடை அமையப்பாடும் சிற்றிலக்கியம் வந்து கலம்பகம். ஆப்ஷன் பி கலம்பகம் நூல் தான். சரிங்களா. 89 பட்டினத்தடிகள் போற்றிய மூவருள் ஒருவர் வேறுபட்டவர் அவர் யார்? பட்டினத்தடிகள் போற்றிய மூவருள் வந்து ஒருவர் வேறுபட்டவர் அவர் யார்? அந்த 3 பேர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். யார்? சிறு தொண்டர், நீலகண்டர், கண்ணப்பர் வருவாங்க. பெருந்தொண்டர் கிடையாது. சரிங்களா. அப்போ மூவருள் வேறுபட்டவர் யார்? பெருந்தொண்டர் தான். சரிங்களா. 90வது கேள்வி, பழம்பெரும் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு டேஷ் நூல்கள் இலக்கியங்களாக திகழ்கின்றனர். பழம்பெரும் இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு எந்த நூல் வந்து இலக்கியங்களாக திகழ்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்கள்?
ஆன்சர் 8 தொகை நூல்கள் ஆப்ஷன் பி. 8 தொகை நூல்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் இலக்கணத்துக்கு இலக்கியங்களாக திகழ்கின்றன. 91 தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. விட்டமீட்ட படலம் உள்ள காண்டம் வந்து சிஜ்ரத் காண்டம். சரிங்களா, சரிதான். சிஜ்ரத் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிறப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா, சிஜ்ரத் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? பிறப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. சிந்தை அல்லும் சீரா அப்படிங்கிறது சீரா புராணம். சிந்தை அல்லும் சீரா அப்படிங்கிறது சீரா புராணம். சரிதான். உமரப்புலவரின் மகன் பெயர் வந்து கவிக்களஞ்சிய புலவர். உமரப்புலவரின் மகன் பெயர் வந்து என்ன? கவிக்களஞ்சிய புலவர். இதுவுமே சரிதான். சரிங்களா. 92 ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் யார்? ஆதிரையின் வரலாற்றை வந்து மணிமேகலைக்கு சொன்னவள் யார்? ஆன்சர் காயசண்டிகை ஆப்ஷன் சி. காயசண்டிகை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலப்பதிகாரத்தை பற்றியும் பெரிய புராணம் மணிமேகலை பற்றின ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் 4 கிளாஸில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எல்லாமே சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 399 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா, கூட ப்ரீவியஸ் இயரையும் சேர்த்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வில்லிங் இருந்தால் நீங்கள் பே பண்ணி பிடிஎஃப் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த நான் டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 93 பழமொழியை நிறைவு செய்க. பழமொழியை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். மரத்தை இலை காக்கும். ஸோ அடுத்து என்ன வரும்? மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 94 புணர்ச்சியின் வகைகளில் சேராத ஒன்றை காண்க. புணர்ச்சியின் வகைகளில் சேராத ஒன்றை காண்க. ஆன்சர் வெவ்விருப்பு. வெவ்விருப்பு அப்படிங்கிறதா வந்து சேராத ஒன்று, புணர்ச்சியில் கிடையாது. 95 எதிர்ச்சொல் காண்க. எதிர்ச்சொல் கொஷின்ஸும் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஊக்கம். ஊக்கம் அப்படிங்கிறது வந்து உற்சாகம், ஆர்வம், இதெல்லாமே சரிதான். சரிங்களா, அதோட ஈவன் சொல் தான், பொருள் தான். ஊக்கத்துக்கான எதிர்ச்சொல் வந்து என்ன வரும்? ஊக்கம். ஊக்கமாக இருக்குது அப்படின்னா இதுக்குன்னா ஆப்போசிட்னா சோர்வாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. 96 வீரசோழியம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? வீரசோழியம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் பெருந்தேவனார். ஆப்ஷன் பி. பெருந்தேவனார். 97 கொக்க கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து இக்குறளில் பயின்று வரும் அணி எது? குறளில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் தொழிலுவமை அணி. தொழிலுவமை அணி. ஆப்ஷன் டி. தொழிலுவமை அணி. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 98 தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவரோ இதில் உள்ள அணியை காண்க. தீயினுள் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடோ இதில் வந்து உள்ள அணி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வேற்றுமை அணி. இது ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இது வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். சரிங்களா, வேற்றுமை அணி. 99 வினைத்தொகையோடு பொருந்தாத ஒன்றை காண்க. வினைத்தொகையோடு பொருந்தாத ஒன்றை காண்க. வினைத்தொகையெல்லாம் எப்படி இருக்கும்? கடனறி காட்சி சரிதான். பொருந்தகர், பெய் சாகாடு இதெல்லாமே கரெக்ட் தான். இல் பருவம் அப்படிங்கிறது வினைத்தொகை கிடையாது. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் வந்து சரி. வினைத்தொகை கிடையாது இல் பருவம் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன் புறநானூற்றில் உள்ள துறைகள் எத்தனை? புறநானூற்றில் உள்ள துறைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 65 துறைகள் இருக்குது. புறநானூற்றில் அவெல்லாம் 65 துறைகள் இருக்குது. சரிங்களா. ஸோ இன்றைக்கான 100 கேள்வி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாத கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கங்க. இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ 100 கேள்வியில் எத்தனை மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு உவமையால் விளக்கப்படும் பொருள் தான் நாளைக்கான 100 கேள்விகளுமே. சரிங்களா. ஸோ இது ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, புக்கில் வந்து 6th to 12th வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி தான் நாளைக்கு 100 கேள்வி நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கு தேவைப்பட்டாலுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் 399 எல்லா மெட்டீரியலுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா. ஜிஎஸ், தமிழ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்தே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.